வணக்கம். மறுபடியும் நீயா? எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, மனசில் எதுவும் வச்சுக்காம ஓட்டு மட்டும். ஐயா, உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட முடியாது. நீங்கள் முண்டம், தற்கூரி, மூளையை யூஸ் பண்ண மாட்டீங்க. என்னது தற்கூரியா? முண்டமா? மற்ற கட்சிக்காரங்க தலைவருக்காக என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? போராட்டம் பண்ணுவான், ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், உண்ணாவிரதம் இருப்பான், அதிகபட்சம் முட்டாள்தனமாக தீ குளிப்பான். அவன் தீ தானே குளிப்பான். நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பீ குளிப்போம். பீ குளிப்பீங்களா? ஆமாம், பீலே குளிப்போம், மூத்தத்துல நீச்சல் அடிப்போம். சும்மா சொல்லலை, ஆல்ரெடி எங்கள் ஆள் ஒருத்தன் பண்ணியிருக்கான். எங்கள் அண்ணனை பார்க்கணுன்னு 2 கிலோமீட்டரு சாக்கடையில நீச்சல் அடிச்சுன்னு போயிருக்கான். சாக்கடையிலையா? அதில் என்னென்ன கழிவு இருக்கும்? அசிங்கமா இல்லை? அசிங்கத்தை பார்த்தா அண்ணனை பார்க்க முடியுமா? பார்த்தானா? இல்லை. நாற்று அடிக்குதுன்னு கிட்ட கூட சேர்த்துக்கல. அதான் நான் ஒன்று பண்ண போகிறேன். அவன் 2 கிலோமீட்டர் தானே சாக்கடையில் நீச்சல் அடிச்சுன்னு போனான். நான் 100 கிலோமீட்டர் சாக்கடையில் நீச்சல் அடிச்சுன்னு போய் அப்படியே ட்ரைனேஜில் பூந்து டைரெக்டாக அண்ணன் வீட்டு கக்கூசில் எழுந்திருக்க போகிறேன். லைவ் ஷோ. அங்கங்கே டீலிமிட்டேஷன் போராடி தீ பரவட்டோம்னா நீங்கள் பீ பரவட்டோன்றீங்க. தமிழ்நாட்டில் 2 பேர் நடுவில் தான் போட்டியே. ஒன்று தீய சக்தி, இன்னொன்று பீய சக்தி.